மன்ற தலைவர் எனக்கு ஒரு 10 கோரிக்கைகள் வச்சிருக்காரு. குறைந்தபட்சம் அந்த 10 கோரிக்கைகளை அண்ணன் சிவா அவர்கள் இங்க பேசியிருந்தா நான் இந்த இடத்துல பேசியிருக்கவே மாட்டேன், பேசாம வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். அந்த 10 கோரிக்கையில ஒரே ஒரு கோரிக்கை சொல்றாரு. என்னது? ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டித்தருவதற்காக திருவாமாத்தூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப நாள் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தோன்னு செஞ்சிருவேன். அப்ப புகழேந்தி 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? புல் புடுங்கிட்டு இருந்தாரா? ஏன் உங்க ஆட்சி தானங்க ஐயா. இன்னைக்கு அமைச்சர்கள் படையெடுத்து வர்றீங்க. ஐயா பொன்முடி வாராரு, ஐயா பெரியசாமி வாராரு, அன்பில் மகேஷ் வாராரு. இத்தனை நாள் இந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருக்க மக்களை பத்தி ஏன் நீங்க சிந்திக்கல? இந்த திருவாமாத்தூர் பகுதியை, அதாவது அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. ஐயா ஸ்டாலின் எப்படி ஆக அந்த வகையில விக்கிரவாண்டியா, அது விக்கிரவாண்டியா வாக்குறவண்டியான்னு படிப்பாரு. விக்கிரவாண்டி எழுதி கொடுத்தா வாக்குறவண்டின்னு படிக்கிறாரு. அப்படி இந்த திருவாமாத்தூரை திருமாத்தூர் அப்படின்னு யாரு திருவாத்தூர்னு படிக்க சொல்றாரு ஐயா பெரியசாமி. சொல்லிட்டு அதுக்கு அப்படியே முட்டு கொடுக்குறாராம். அது புஷ்பத்தை புஷ்பம்னு சொல்லலாம்,